ரேம்ப் வாக் குயின் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு உங்கள் பேஜில். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மாடலிங்கில் நிறையா நாட் ஆல் அண்ட் பியூட்டி, நம்ம வந்து எப்படி அங்கே பிஹேவ் பண்ணுறோம், நம்ம எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சுக்கிறோம், நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாமே, டேலண்ட் ரவுண்ட்ஸ் எல்லாமே கலந்தது தான் ஒரு பேஜ். இது என்னோட ஹாப்பினஸ். ஆக்சுவலி நான் வந்து ஸ்க்ரீனில் என்ன நான் பார்க்குறது, நம்ம அதில் வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல, அது நம்ம கிடச்சிச்சினாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நான் அட் தி எண்ட் ஆஃப் மை லைஃப் நான் வந்து அது யோசிக்கக்கூடாது, நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. நான் ஸ்கூல் படிக்கிறப்போலேருந்தே அவங்களோட நக்லைட்ஸ் டீம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி. சொன்னீங்களா அவர்கிட்ட ஸ்கூல் படிக்கும் போது நான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு? அதெல்லாம் நான் சொன்னேன், நிறைய சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அந்த டீம் கூட பண்ணுறப்போ எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது நம்ம வந்து ஒரு இது வீடியோ பண்ணுறோம், நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் எடுக்கிறதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். படத்தோட க்ரூ சூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டர் யாரா? அட்லி. ஹீரோ? மணிகண்டன். மியூசிக் டைரக்டர்? ஜிவி பிரகாஷ். காமெடியன்? இல்லை, இப்போ யாரும் அது பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் டே எஸ்கே கொடுக்கலாம். ப்ரொபோஸ் டே யாருக்கு ப்ரொபோஸ் பண்ணி? மணிகண்டன் சருக்கு கொடுக்கலாம். மணிகண்டன் சருக்கு ப்ரொபோஸ் பண்ணி. சாக்லேட் யாருக்கு கொடுப்பீங்க? சாக்லேட்டுக்கு என் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பேன். பாய் ஃப்ரெண்டு. வேலண்டைன்ஸ் டே அந்த டேவை யார் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு வேற, நம்ம பாட்டுக்கு தான் சொல்லி. தமிழ் சினிமாவில் தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸுக்கு வாய்ப்பு தரது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த டவுட் எனக்கும் இருக்குது. இங்கே வந்து தௌசண்ட்ஸ் கணக்காக ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எஃபோர்ட் போட்டு பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது ஏன் நீங்கள் போயிட்டு மற்ற ஸ்டேட்டில் எடுக்கிறீங்க? கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு தமிழ் வர மாட்டேங்கிறது, கலர் கம்மி பண்ணுறீங்க. ஹலோ எவ்ரிவன்ஸ், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த ரெட் லேபிள் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருந்தவங்க. அண்ட் நிறைய யூடியூப் சீரீஸ்லாம் வேற பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டோட ரேம்ப் வாக் குயினும் இவங்க தான், சாஸ்திரா அவர்கள். ஹாய். ஹலோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? குட். பதட்டமா இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ? ஓகே, ஸோ இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நமக்கு தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகையா எங்க உங்களோட பயணம் ஆரம்பிச்சது? ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல்லேருந்தே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆக்டிங்கில். ஸோ ட்ராமாஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்ருப்பேன். ஒன்ஸ் காலேஜ் வந்தோடனே எனக்கு வந்துட்டு மாடலிங்கில் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கிறனால ரேம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்தது. சரி, அப்போலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டினியூ ஆச்சு. ஃபேஷன் டிசைனிங் மாடலாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டீங்க. கோயம்புத்தூர் பொண்ணு, ஸோ மேக்ஸிமம் அங்கே தான் எல்லாமே பண்ணுறீங்களா இல்லை சென்னையில்? இல்லை, இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன். ஓகே, ஐம் வெரி நியூ டு சென்னை. இனிமேல் தான் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணணும் சென்னையில். இப்போ வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாமே கோயம்புத்தூர் பேஸ்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நிறைய யூடியூப் சீரீஸ் பண்ணியிருப்பீங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இல்லை ஃபஸ்ட்டு நடித்த சீரீஸ் எது ஞாபகம் இருக்கா? ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய ரிலீஸ் ஆகல, அது ஒரு விஷயம் இருக்குது. பட் வந்துட்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா அவளும் தவிழும் வந்துட்டு ரொம்ப ஹிட்டான சீரீஸ். அதில் வந்து நான் கொஞ்சம் என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சனால எனக்கு அது ரொம்ப இன்னுமே வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். எப்போவுமே அந்த சீரீஸ் எப்போ இருந்தாலுமே அது ரொம்ப க்ளோஸ்டான ஒரு சீரீஸ். நான் உங்களை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ இன்னொரு விஷயம் பார்த்தேன். சீசா அந்த சேனலில் வந்து வீடியோ பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க கூட பண்ணது எப்படி இருக்கு? ஏன்னா அவங்களாம் வந்து ஆல்ரெடி மூவியில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஆட்கள். ஸோ எப்படி இருந்துச்சு அவங்க கூட பண்ணும்போது? அது வந்து எப்படின்னா, நான் தான் வந்து அருண் சார்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன் அபவுட் சீசா. ஸோ எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்போலேருந்தே அவங்களோட நக்லைட்ஸ் டீம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி. எனக்கு எப்படி சொல்கிறது, எப்படியாச்சும் இந்த நக்லைட்ஸ் டீம் கூட நம்ம வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அப்போ கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போலேருந்து யோசிச்சது வந்து எனக்கு இப்போ அந்த சொன்னீங்களா அவர்கிட்ட ஸ்கூல் படிக்கும் போது நான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு? அதெல்லாம் நான் சொன்னேன், நிறைய சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ அருண் சார்கிட்ட பேசுகிறப்போ நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த டீம் கூட பண்ணுறப்போ எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது நம்ம வந்து ஒரு இது வீடியோ பண்ணுறோம், நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல்
எடுக்கிறதே ரொம்ப ஜாலியாக இருக்கும், நம்மளே சிரிச்சுப்போம் எடுக்கிறோமே, அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. இப்போ நீங்கள் வந்து மாடலிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் பார்த்தப்போ ரீசெண்டாக வந்து ரேம்ப் வாக் குயின் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு உங்கள் பேஜில். அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி நடந்துச்சு? அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லைக் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மாடலிங்கில் நிறையா பிராண்ட்ஸ் கான்டாக்ட் கிடச்சிச்சு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இதை வந்து இன்னுமே நம்ம வந்து அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒரு IMWல இருக்கிற ஒரு பேஜெண்ட் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதில் எனக்கு அந்த இது கிடச்சிச்சு, பெஸ்ட் ரேம்ப் குயின் 2022 அப்படின்னு. ஸோ அது நான் அன்எக்ஸ்பெக்டட் தான், நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்தேன், அது எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, இதில் ஆக்சுவலி இதில் கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கா? இப்போ அந்த ஈவெண்ட் எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு பெருசாக அதை பற்றி எதுவும் தெரியாது. மிஸ்ஸஸ் தமிழகம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் கேட்டகரிஸ் இருக்கா? அதனால தான் வந்து வின் பண்ண முடியும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அஃப்கோர்ஸ் அது வந்து நாட் ஆல் அண்ட் பியூட்டி, நம்ம வந்து எப்படி அங்கே பிஹேவ் பண்ணுறோம், நம்ம எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிக்கிறோம், அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாமே, டேலண்ட் ரவுண்ட்ஸ் எல்லாமே கலந்தது தான் ஒரு பேஜ். ஒரு பொண்ணுனா ஒரு பொண்ணோட பியூட்டி மட்டும் காமிச்சிக்கிறது வந்துட்டு, பியூட்டி வச்சு மட்டும் ப்ரைஸ் பண்ணுறது பேஜன்ஸ் கிடையாது. ஸோ அந்த வயசில் பார்க்குறப்போ எனக்கு இந்த ஒரு இது கிடச்சிச்சு. ஓகே, அப்படி பார்க்கும்போது அந்த ஈவெண்ட்டில் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்துருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட யார்கிட்டயாச்சும் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா, இல்லை அவங்க ஏதாச்சும் உங்களை பற்றி பேசுனது இருக்கா மொமெண்ட்? அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. பிகாஸ் நாங்கள் பேக் ஸ்டேஜில் இருப்போம், ஃப்ரண்ட் ஸ்டேஜில் அவங்க இருப்பாங்க யூஸ்வலாக. அவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் அந்த ஸ்டேஜ் நான் போனதே வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப ப்ரௌடாக எனக்கு ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட் அது. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நீங்கள் சென்னையில் நிறைய சான்சஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆடிஷன்ஸ் ஏதாச்சும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஃபியூ ஃபிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஐம் ஹாப்பி. எப்படி போயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஆடிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அது எப்படி சொல்றது, நம்ம ஜென்யூனாக ஒரு ஆடிஷன் கொடுப்போம், பட் அந்த கேரக்டர் வந்து நம்ம சூட் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படின்றது டைரக்டர்ஸ் அண்ட் ஏடிஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த வயசில் பார்க்குறப்போ நம்ம சூஸ் ஆனோம்னா ஓகே, இல்லை அப்படின்னா ஃபைன், நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகி போயிட்டுருப்போம், அவ்வளோதான். மற்றபடி நம்மளோட 100% நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் நம்ம ஒரு பிளாங்காக போய் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணணும் தான் நான் என் சைடில் நான் யோசிச்சு வச்சிருக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மூவிஸ் மட்டும் இல்லை, இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து நம்மளோட ஸ்கில் காட்டலாம், சோசியல் மீடியாஸில் நம்மளோட ஸ்கில் காட்டலாம். பட் இருந்தாலும் அதே சமயத்தில் சோசியல் மீடியாஸ்லாம் ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அண்டு இந்த நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? 1 year பேக் ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி பண்ணேன். ஸோ அதில் ஒரு சின்ன கிளிப் வந்து போட்டிருந்தோம் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்களோட இன்ஸ்டாகிராம்லையும். ஜஸ்ட் ஒரு டயலாக் டெலிவரி தான், பட் அதுக்கு பயங்கரமான ஒரு பேட் கமெண்ட்ஸ். ஆனால் என் வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட் அதுக்கு. எப்படின்னா, நீ என்ன பண்ணாலும் சரி, எல்லா கான்சிக்வன்சஸ் வந்து நீ வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கனால எனக்கு வந்து அது ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதான் என் அம்மா அப்பா ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லை என்னோட பிரதர் இருக்காங்க, அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது உடனே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். நான் மேபி அதை டெலிட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரோல்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நான் யோசிப்பேன். ஆனால் இப்போ நெகட்டிவ் ரோல் நான் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே என் வீட்டில் வந்து நீ அதில் வந்து 100% கொடு, நீ பண்ணுறத கரெக்டாக பண்ணு ஒர்க்கை. அது வந்து எப்படி நீ கரெக்டாக பண்ணனால்தான் அது போய் கரெக்டாக டெலிவர் ஆகுறதுனால அவனை திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி என் வீட்டில் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். ஓகே, கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்தால் தான் உங்களால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு? என்ன சொல்கிறது, லைக் இப்போது நான் வந்து ரெட் லேபிள்ங்கிற ஒரு மூவி நான் பண்ணியிருக்கேன், இனி ஃபர்தராக மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் வீடு தான். ஓகே, அவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ லைக் எஃபோர்ட் போட்டு என்னால் வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீடம் எனக்கு எல்லாமே தேவை. ஒரு பொண்ணுக்கு வந்து ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபுல் ஃப்ரீடம் வந்து என் வீட்டில் எனக்கு கொடுத்துருக்காங்க, என்னை ரொம்ப நம்பி அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். அண்ட் நான் எவ்வளோ மூவிஸ் பண்ணாலும் அந்த கிரெடிட் வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு போகும். சூப்பர் சூப்பர். ரெட் லேபிள் பற்றி நீங்களே சொல்லிட்டீங்க, நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு நினச்சேன். சொல்லுங்கள், ரெட் லேபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு படமாக ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு உங்களோட ஆக்டிங், அது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அந்த செட்டில் நான் இருக்கிற போது அது எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் மூவி.
ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் நர்வஸாக தான் இருந்தேன். ஏன்னா வந்து பெரிய கேமரா, ஏன்னா நம்ம குட்டி குட்டி கேமராவில் ஒர்க் பண்ணிட்டு சடனாக போய் அவ்வளோ க்ரௌடில் நடுவில் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்றது வந்து ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு. அண்ட் எப்படி சொல்கிறது, அது டெபியூ ஃபிலிம்ங்கிறனால அங்கே என் கூட ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து புதுசு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணேன். டேரக்டர் வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டாக சொன்னால் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத கொஞ்சம் பேஷண்ட்டாக நீட்டாக சொன்னார். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் காமாக நீட்டாக பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஓகே. ஸோ அது வரைக்கும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, பட் ஆடியோ லான்ச்லாம் வைக்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருக்குது? எல்லாமே நமக்கு வந்து புதுசு தானே. நம்ம எங்கேயோ இருந்துட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம் அப்படின்றது நினச்சாலே வந்து ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸோட உள்ளலாம். ஸோ அந்த ஃபீல் தான் சார். லைக் இந்த ஃபீல் வந்து வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ பிடிச்சி நான் பண்ணுற ஒரு விஷயம் அது, ஒர்க் இது. ஸோ எங்கள் அம்மாட்ட கூட நான் அடிக்கடி சொல்வேன், இந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு நான் நார்மலாக நான் லேக்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஒரு ஜாப்ல அப்படின்னா கூட எனக்கு அது கிடைக்காது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான் அப்படின்னு நான் சொல்வேன். நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அது என்ன ரீசன்? இப்போ உங்கள் நேம் என்ன, உங்களோட பழைய நேம் என்னன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னோட நேம் வந்து பிரியங்கா கோபால், நான் அதுதான் வச்சுருந்தேன். அண்ட் இப்போ என் நேம் வந்து சாஸ்திரா. எஸ், இதை இனிமேல் எல்லாரும் என்னை சாஸ்திரா தான் கூப்பிடணும். அங்கே சொல்லிடுங்க, இனிமேல் எல்லாரும் என்னை சாஸ்திரா தான் கூப்பிடணும். இந்த சேஞ்ச் எதனால நினைக்கிறீங்க? லைக் பிரியங்கா அப்படின்ற நேம் வந்து இட்ஸ் குட் நேம், நான் இல்லைன்னு சொல்ல, பட் யூனிக்கா இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து நான் இப்போ ஒரு செட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த பிரியாங்கிற நேம் வந்து நிறைய இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஏதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம வந்து சடனாக கிளிக்கான ஒரு விஷயம் தான் இது, எனக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது. என் பர்த்டே வந்தது, சரி ஓகே உடனே நம்ம இது பண்ணிடலாம். வீட்டில் கேட்டேன், ஓகே ஃபைன் நல்லா இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நேம் சேஞ்ச் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க, சடனாக இப்படி ஒரு நேம் சூஸ் பண்ணிக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக ஏதாச்சும் யோசிச்சு அப்படி தானே பண்ணியிருப்பீங்க. எப்படி இந்த நேம் சூஸ் பண்ணுங்க? அம்மா தான் சார் சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்க. ஸோ அம்மா வந்துட்டு நான் கேட்டேன் எந்த நேம் நம்ம வைக்கலாம், ஏன்னா கேட்சியாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி சர்ச் இன்ஜினில் உடனே வரணும், அதுதான் மெயின் இப்போ. எஸ், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இந்த நேம் வந்து பர்டிகுலரா யாருக்கும் இல்லை. ஸோ அதனால இது கேட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி 4-5 பேர்த்திட்ட கேட்டே தான் இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நான் யாரெல்லாம் பார்க்குறனோ எல்லாவது இந்த நேம் எப்படி இருக்கு, சும்மா ஜஸ்ட் ஒரு சஜஷனாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லாருமே சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அவரை நான் சேஞ்ச் பண்ண பின்னாடி தான் அவங்களுக்கு தெரியும் இதுக்காகவே நான் கேட்டேன் அப்படின்னு. யா, ஸோ இதுதான் ரீசன் சேஞ்ச் பண்ணது. ஓகே, இதை நான் கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து சாஸ்திரா அவங்களுக்கு வந்து யார் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு? பர்டிகுலராக இவர் கூட நான் பண்ணிட்டா சூப்பர், நான் நடிக்க வந்ததுக்கான இது ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? மணிகண்டன் சார் கூட. மணிகண்டன், எஸ். அவர் எப்படி சொல்கிறது, குடும்பஸ்தன் படம் மட்டும் இல்லை, அவரோட எல்லா ஃபிலிம்ஸும் நான் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக பண்ணுற எல்லா ஃபிலிம்ஸுமே பார்க்குறேன். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவரோட ஆக்டிங். கண்டிப்பாக எனக்கு அவர் கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். மணிகண்டன் கூட ஒரு பேரா எந்த மாதிரி படம் அவருக்கு? ஏன்னா அவர் வந்து லவர் மாதிரியும் பண்ணியிருக்காரு, குடும்பஸ்தன் மாதிரியும் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த மாதிரி படத்தில் அவர் கூட பேரா? எனி கைண்ட் ஆஃப் ஃபிலிம், எனி கைண்ட் ஆஃப். கண்டிப்பாக அவர் சூஸ் பண்ணால் அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அவர் பண்ண ஃபிலிம்ஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், ஒரு நல்ல ஸ்டோரி. அவரோட இன்புட் பார்த்தீங்கன்னா 100%, 200% கூட இருக்கும் அதில். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் அது ஹிட் ஆகக்கூடிய ஒரு மூவியாக தான் இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சின்னா சூப்பர், நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மேல் டாமினன்ஸான ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஹீரோவுக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி, சம்பளம் கூட அவங்களுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ ஹீரோயின்ஸ் எல்லாமே பாட்டு பாடவோ இப்படி தான் வச்சிருக்காங்க மேக்ஸிமம். இப்படி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறதுங்கிறதே கஷ்டம் ஒரு ஆக்ட்ரஸாக. இதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க தைரியமா? உண்மை சொல்லணும் அப்படின்னா நான் சர்வை பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு பாத் சூஸ் பண்ணல. இது வந்து இது என்னோட ஹாப்பினஸ். ஆக்சுவலி நான் வந்து ஸ்க்ரீனில் என்ன நான் பார்க்குறது, என்ன நான் இப்படி பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை. அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் அ செப்பரேட் பிஸ்னஸ். ஸோ என்னோட சர்வைவுக்கு வந்துட்டு நான் அதை தான் மெயினாக நான் பார்க்குறேன். என்னோட சினிமாங்கிறது வந்து இப்போ லைஃப்பில் ஏதாவது ஒன்று நம்ம பிடிச்சது நம்ம பண்ணணும்னு இருப்போம் இல்லையா, கண்டிப்பாக அது உங்களுக்கும் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேவ். நான் வந்து அது யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது.
ஓகே. நம்ம ஜென்யூனாக ட்ரை பண்ணுவோம். நம்ம அதில் வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல, அது நமக்கு கிடச்சிச்சினாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே, பட் நம்ம பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஏன்னா நான் அட் தி எண்ட் ஆஃப் மை லைஃப் நான் வந்து யோசிக்கக்கூடாது நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் நான் அது பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். நான் உங்ககிட்ட ஒரு சில கேம் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்குது. நான் கேட்குறேன், அதுவும் திஸ் ஆர் தட் மாதிரி தான். இது நீங்கள் சொல்லுங்கள், கிளாமரா பர்ஃபார்மன்ஸா, எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுங்க? பர்ஃபார்மன்ஸ். ஓகே. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். வில்லேஜ் ரோலா மாடர்ன் ரோலா? ரெண்டுமே நல்ல ரோல் தான். ஏதாச்சும் ஒன்று ப்ரிஃபர் பண்ணணும்னா இதுவாக இருக்கும். மாடர்ன். ஓடிடியா தியேட்டரா? தியேட்டர். ஓகே. ரொமான்டிக் ஹீரோவா மாஸ் ஹீரோவா? ரொமான்டிக் ஹீரோ. ஓகே. உங்கள் படத்தோட க்ரூ சூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டர் யாரா ப்ளேஸ் பண்ணுவீங்க? அட்லி. அட்லி. ஹீரோ? மணிகண்டன். ஓகே. மியூசிக் டைரக்டர்? ஜிவி பிரகாஷ். காமெடியன்? இல்லை, இப்போ யாரும் அது பண்ணுறதில்ல புதுசா. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது போட்டுருவீங்களா? இல்லை சார், லைக் ஸ்டோரியே வந்து காமெடி பேஸ்டாக இருந்தாலும் இட் வில் பி ஃபைன். ஓகே. மணிகண்டனே நல்லா பண்ணுவார், அவரே பண்ணுவார். எஸ், உங்கள் காம்பினேஷனும் நல்லா பண்ணுது. கோலிவுட் கிரஷ்னா யாரு? எஸ்கே. எஸ்கே. எஸ். எஸ். எஸ்கே. எஸ்கே. எஸ். சாமிங். அப்படிதான், அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பாவாங்க. சிவகார்த்திகேயன். அண்ட் இது வந்து ஒரு இன்னொரு டாஸ்க்கு. இது வந்து வேலண்டைன்ஸ் டே வீக். ஓகே. ஆமாம், ஒவ்வொரு நாள் 7 டேஸாக வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது டேவை கொண்டாடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு டே சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்ல. அது நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுவும் வந்து நம்ம ஹீரோஸ்க்கும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் யாராச்சும் இப்போ பேரை சொல்லி கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். சரி சரி. ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் டே. இது வந்துட்டு ரோஸ் யாருக்கு ரோஸ் கொடுப்பீங்க? நம்ம ஆக்டர்லாம் எஸ்கே கொடுக்கலாம். எஸ்கேக்கு ரோஸ் இப்பயே கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குல்ல. சரி ஓகே. அடுத்து வந்து ப்ரொப்போஸ் டே. யாருக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க? நான் யாருக்கும் ப்ரொப்போஸ் பண்ண தயாராக இல்லை. இப்போ தயாராக இல்லை. சரி ஓகே, பண்ணணும்னு. சரி, மணிகண்டன் சார்க்கே கொடுத்துருவோம். மணிகண்டன் சார்க்கே ப்ரொப்போஸ் பண்ணிடுறேன். சரி ஓகே. சாக்லேட் யாருக்கு கொடுப்பீங்க? சாக்லேட்டுக்கு என் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பேன். ஓகே. பாய் ஃப்ரெண்டு. பாய் வேற ஃப்ரெண்டு இல்ல, நீங்க பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிருக்கல. பாய் நீங்க சொல்றது அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம், அதை ஃப்ரெண்ட்னு மட்டும் விட்டு இருக்கலாம். இல்ல, டெடி. டெடி எனக்கு. உங்களுக்கு தானா? யாருக்கு தர மாட்டீங்க? யாருக்கு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு தான் எல்லாரும் தரணும். ஆமா. சரி ஓகே. ப்ராமிஸ். யாருக்காச்சும் ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ணணும், ப்ராமிஸ் யாருக்கு பண்ணுவீங்க? அந்த பழக்கம் நமக்கு இல்ல சார். ப்ராமிஸே பண்றேன். எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு அது எது பண்ணலன்னா கஷ்டம். எதுக்கு? பாசிபிள். மேபி பேரண்ட்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணலாம்ல. இது நீங்க வேலண்டைன் டே அது பெஸ்டா இருக்கறனால அது நான் அம்மா கூட வேலண்டைன் தான், அதுவும் ஒரு லவ் தான். அப்படி கூட மதர் டே ஃபாதர் டே தனியா இருக்கு. சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான். ஹக் டே. ஹக். சாம். ஓகே. கிஸ் டே. கிஸ் யாருக்கு கொடுப்பீங்க? என்கிட்ட ஒரு பப்பி இருக்கு சார், அதுக்கு கொடுப்பேன் சார். டார்லா. இது வந்து எஸ்கேப். ஓகே சரி, வேலண்டைன்ஸ் டே அந்த டேவை யார் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சார் இப்போதைக்கு என் கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதே எனக்கு ஒரு நாள் அவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த தமிழ் ஹீரோ நீங்கள் சூஸ் பண்ணி வேலண்டைன்ஸ் டே வந்து கொண்டாடலாம் அப்படின்னா எந்த ஹீரோவாக இருக்கும்? அந்த ஒன் டேல போயிட்டு அவங்க கூட என்ன சார் டைம். பட் அதுவே நமக்கு பெரிய விஷயம் இல்லை, ஒன் டே கிடைக்கிறது இந்த மாதிரி ஹீரோஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு வேற, நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான், எல்லாருமே இப்போ ஃப்ரீயா இல்லை சார், அது நம்ம ஏதாவது சொல்லி ஃப்ரீயாக இருக்கிற யாருமே நமக்கு ஏற்றவங்க இல்லை. ஓகே சரி ஓகே, நான் அடுத்த ஒரு கெஸ்ட் மூவி வச்சிருக்கேன். அவர் படத்தை ட்விஸ்ட் பண்ணி கேட்குறேன், என்ன படம் நீங்க கெஸ்ட் பண்ணுங்க. தன்னோட லட்சியத்தை தேடி போயிட்டு அவரோட ஃபேமிலியை கண்டுபிடிப்பாரு அந்த ஹீரோ. அம்மாவை பெருமைப்படுத்தினாலும் அவங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டார் ஹீரோ. ஓகே. தனக்கே தெரியாம ஹீரோ தன்னோட கனவை அடைய உதவி பண்ற ஹீரோயின். ஹீரோயினுக்கே தெரியாது, அது ஹீரோக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வில்லனை பழி வாங்க துடிக்கிற ஹீரோவோட அம்மா. தன்னோட நல்லதுக்காக ஃபேமிலியில பல பேரை கொல்ல நினைக்கிற வில்லன். யோசிக்க கூட தெரியல. நான் திரும்ப என்ன சொல்றேன், லட்சியத்தை தேடி போய் தன்னோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிற ஹீரோ. ஓகே. அம்மாவை பெருமைப்படுத்தினாலும் அவங்க சொல்ற எதையுமே கேட்காத ஒரு ஹீரோ. தனக்கே தெரியாம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ற ஹீரோயின். வில்லனை பழி வாங்க துடிக்கிற ஹீரோவோட அம்மா. தன்னோட நல்லதுக்காக ஃபேமிலியில் இருக்கிற பல பேரை கொல்லணும்னு நினைக்கிற வில்லன், கொல்ற வில்லன். க்ளூ ஏதாச்சும் இருக்கா? இது வந்து ஹீரோ டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இது ஒரு க்ளூ. ஹீரோவுக்கு 2 அம்மா, வளர்ப்பு அம்மா ஒன்று,
அந்த அதனாலதான் ரொம்ப நம்ம டஃப்பா இருக்கு. ஹீரோவோட மாமா வந்து அவரு குத்திடுவாரு. பாகுபலி. எஸ், பாகுபலி. நீங்க இது சொன்னதான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இதுதான் ஈஸி, இதுதான் பரவாயில்ல, கடைசி க்ளூ, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு. இதுதான் கடைசி க்ளூ, அதனால தான் அதை சொல்லிட்டேன். அண்ட் அவ்வளோதான், கேம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஒரு சில கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸுக்கு வாய்ப்பு தருது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதா இப்போ டாக். அது மட்டும் இல்லாமல் ஃபேர் ஸ்கின் இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த டவுட் எனக்கும் இருக்குது சார். ஓகே. ஏன்னா வந்துட்டு ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ஒரு டஸ்கியான ஒரு ஸ்கின் டோன் இருக்கிற ஒரு பொண்ணு தான் தேவை. அது ஏன் நீங்கள் போயிட்டு மற்ற ஸ்டேட்ல எடுக்கிறீங்க? கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு தமிழ் வர மாட்டேன்றது, அவங்களுக்கு கலர் வர அடிக்கிறாங்க, கலர் கம்மி பண்றீங்க. சி, இங்க வந்து தௌசண்ட்ஸ் கணக்கா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எஃபோர்ட் போட்டு பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தினாலையுமே அது பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்காகவாச்சும் அது நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். ஓகே. தமிழ் டைரக்டரா இருக்கீங்க அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் படம், ஸ்லாங் தமிழ், எல்லாமே தமிழ் பேஸ்டாக இருக்கிற போது ஏன் வந்து ஒரு ஹீரோயினுக்கு மட்டும் ஏன் தமிழ் பொண்ணுங்களை வந்து ஏன் சூஸ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த கொஸ்டின் எனக்கும் இருக்கு. ஆனால் அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா, எனக்கு இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணுவாங்கன்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிவ் அ சான்ஸ். அதான் கேட்க வரேன், சான்சஸ் குடிக்காமலே இதை சொல்லிட்டு இருக்காங்களே, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதான் சார், அது வந்து இப்போ ஈவன் கொஞ்சம் ரீசெண்டாக அந்த டாக்ஸ் நிறையா ஃபிலிம்ஸ்க்கு போயிட்டு இருந்தது. அப்போ நானும் அது யோசித்தேன். பட் நம்ம அந்த ரைஸ் பண்ணுறதுனால நமக்கு அது எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்துட்டு என்னன்னா, ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின்னா வந்து ஆடியன்ஸே அதை அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு டைரக்டர் எப்படி அதை யோசிப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சார். நான் ரீசெண்டாக யோசிக்கிற போது, ஏன்னா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாதானே டைரக்டர் வந்து ஒரு பொண்ணை வந்து அப்படி யோசிப்பாங்க. ஐ மீன், ஓகே ஃபைன், இந்த பொண்ணுங்களே எடுக்கலாம், தமிழ் பொண்ணுங்களே எடுக்கலாம் ஹீரோயினா அப்படின்றது அவங்க பிஸ்னஸ் மைண்டடாகவும் யோசிக்கணும் இல்லையா? ஸோ அந்த பேசிஸில் அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஆடியன்ஸ் தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மாதிரியே தெரியல, ரொம்பவும் நிஜமாவே நல்லாவே பேசியிருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதிலும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் வழக்கமாக போடுவாங்க எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு, நான் நிஜமாவே போடலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ ஃப்ரம் சாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, நிஜமா இல்லை நிறைய சொல்லியிருக்கீங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆல்சோ. அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சார், போயிட்டுருக்கு. இப்போது ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, இன்னும் ஃபர்தராக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ கெட் இட் அப்படின்ற மாதிரி இருக்குது. சீக்கிரம் அடுத்த ஒரு பெரிய படத்தில் ஹீரோயினா, மணிகண்டன் ஹீரோவா, அதுக்கும் எங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்துருங்க, இப்போ நான் புக் பண்ணிக்கிறேன். ஷியோர் சார். ஆக்சுவலாக வந்து இது எனக்குமே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பட் ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. இன்னும் தப்பிச்சிட்டேன், ஹாப்பியாக இருக்கு எனக்கு. நான் சொன்னதுனால நீங்கள் வந்ததுக்கு பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.